அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே உமது பேரன்பு கடவுளே உமது பேரன்பு கடவுளே உமது பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது. கடவுளே உமது பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது. வானளாவ உயர்ந்ததுவும் பேரன்பு முகில்களை தொடுவதுவும் பேரன்பு மலை போல் உயர்ந்ததுவும் பேரன்பு கடல் போல் ஆழமும் பேரன்பு உயிரெல்லாம் காப்பதுவும் பேரன்பு உயிரெல்லாம் காப்பதுவும் பேரன்பு உலகெல்லாம் காண்பதுவும் பேரன்பு 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 கடவுளே உமது பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது. கடவுளே உமது பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளை என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, பர்மாவிலே வாழுகிற ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் யாரோடாவது சண்டை போடுவதாக கனவு கண்டால் கூட மறுநாள் தங்கள் கைகளில் பூக்களை ஏற்றி அவற்றை அவர்களிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்பார்களாம். காரணம், மனித உறவு உடையாமல் இருக்க என்பதுதான். நீக்ரோ மக்கள் வருடத்திற்கு 2 முறை ஒன்றாக அனைவருமே கூடுவார்களாம். அந்த நாளில் யார் யாரை வேண்டுமென்றாலும் வெளிப்படையாக பேசி தங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம். நமது பண்பாடுபடி பார்த்தோம் என்றால் நம்முடைய நண்பர்கள் சந்திப்பு இவையெல்லாம் இந்த மண்ணிலே இருக்கின்ற உறவை வலுப்படுத்தவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைமகனேசு இன்றைய நற்செய்தியில் கூட இதனைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனுஷன் ரொம்ப யோக்கியம் ஒன்றும் கிடையாது, தவறுகள் செய்வான், அதை வருந்தணும், திருந்தணும், திரும்பி வரணும். இதுதான் கடவுள் விரும்புவது. மனித உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். மனித உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய காரணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் பரிசேயர்களின் மத்தியிலே ஒரு கோட்பாடு காணப்பட்டதாம். அதாவது எல்லாம் அறிந்த ஞானிகளாக கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக தங்களை உயர்த்தி பார்த்தார்கள். அதாவது இறை உறவுக்கு தாங்களே இணைப்பு பாலம் என்ற கண்ணோட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் அடிப்படையான மனித உறவை கட்டி எழுப்ப மறந்து விட்டார்கள். அதனால்தான் இயேசு மனித உறவை சரி செய்யாமல் இறை உறவை கட்டி எழுப்ப முடியாது என்ற பாடத்தினை புகட்டுகிறார். கடவுளுக்கு பணி செலுத்துவதற்கு முன்னால் சக மனிதர்களோடு ஏதேனும் உறவில் மனத்தாங்கல் இருந்தால் முதலில் அதை சரி செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். இயேசு புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. ஏற்கனவே மக்கள் அறிந்த வழக்கத்தை இங்கே மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறார். பரி செலுத்துவதில் 2 காரியங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். முதலாவது, ஒரு மனிதன் தனது உணர்வின் உந்துதலில் தன்னை மீறி தவறு செய்துவிட்டால் அதன் பொருட்டு பரி செலுத்தும் போது அதற்கு நிச்சயம் பலன் உண்டு. ஆனால் வேண்டுமென்றே செய்துவிட்டு பெயரளவுக்கு பலி செலுத்தினால் அதனால் அது எந்த பயனும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர்களில் பங்குகளில் நிறைய வட்டி அல்லது திருட்டு வேறு வழியில் பணம் சம்பாத்தியம் பண்ணுறான். பண்ணிக்கிட்டு ஆண்டவனுக்கு கோயிலுக்கு கொஞ்சம், குடிசடியை கொஞ்சம் உதவி அப்படி செய்து விட்டோன்னா அவனுடைய தவறுகள்லாம் மறைக்கப்படுகிறது என்று நினைத்து கொண்டு காணிக்கை செலுத்துகிற பழக்கம் இன்றைக்கு இருக்கிறதான் செய்கிறது. 2வது, பலி செலுத்துவது என்பது வெறும் சடங்கானது மட்டுமல்ல. நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய பலிப்பொருள் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டுமானால் நல்ல தயாரிப்பு நமக்கு வேண்டும். செய்த தவறுக்கு மன்னிப்பும் அந்த தவறை திருத்திக் கொள்ள உண்மையான முயற்சியும் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒப்பு கொடுக்கிற பலிப்பொருளிலே அர்த்தம் இருக்கும். அது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கும், உண்மையான பலி செலுத்துவதாக இருக்கும். இயேசு இத்தகைய பலியை கடவுளுக்கு செலுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நமது வாழ்விலும் கூட இன்னைக்கு பெரும்பாலான நமது வழிபாடுகள் வெறும் சடங்கு சம்பிரதாயம் தான். அது எல்லாருமே சொல்றாங்க. அது என்னென்னமோ செய்யறோம். நமக்கு இன்னைக்கு போவோம். ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை, திருந்துவாங்களே என்றுதான். உண்மையான தாக்கத்தை அது நமக்குள்ளாக ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அதிகமாக செலவிடுகிற நாம்
உண்மையான அர்த்தத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. கொலை அது பழி பாவச் செயல். எந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. 10 கட்டளைகளுள் 6ஆம் கட்டளையாக கொலை செய்யாதிருப்பாயாக என்று மோசே வழியாக உறுதிப்பட இறைவன் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வெளிப்பாடு இயேசுவின் போதனைகள் அடங்கிய இந்த பகுதியிலே முழுமையடைகிறது. கொலை என்னும் கொடூர நிகழ்ச்சியின் பரிணாம வளர்ச்சியை படமாக விவரிக்கிறார். சிறிய அளவில் கருவான மனத்தாங்கல் வார்த்தைகள் கடந்து முட்டாளே அறிவிலியே என்று வளர்ச்சி பெற்று தடித்து கோபம் சினம் என்னும் கோர வடிவம் எடுத்து கொலை என்னும் பாவத்தில் முழுமையடைவதை இயேசு விலாவாரியாக விவரிக்கிறார். மூளையிலே கிள்ளி எறிய சொல்லுகிறார். இறைவனுக்கு பரிசீலித்துவதை கூட நிறுத்திவிட்டு கரு அளவில் உள்ள மனத்தாங்கலையும் களைந்துவிட்டு நல் உறவை ஏற்படுத்த சொல்கிறார். காவல்துறை நீதிமன்றம் என பிரச்சனையை பெரிதாக்காமல் உடன்பாடு என்னும் பாச வலைக்குள் கட்டுப்பட்டு உறவை வளர்க்க சொல்கிறார். அங்கு கொலை உணர்வுக்கு இடம் இருக்காது. இயேசுவின் இந்த அறிவுரையை வாழ்வாக்க முடியும் என்று சொன்னால் பலிகளும் அர்த்தங்களும் காணிக்கைகளும் கூட இரண்டாவதாக மாறிவிடும். எனவே கடும் சொல்லே கொலைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கடின வார்த்தைகளால் கடுஞ்சினத்தால் கொலைக்கு சமமான மன இறுக்கத்தையும் அழுத்தத்தையும் தனக்கும் அயலானுக்கும் கொடுத்து அவர்களின் வாழ்வை வலித்து விடுவதால் கடின வார்த்தையும் கோபமும் கொலைக்கு சமமானவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழல்களில் ஆலயம் வந்தால் அந்த மன இறுக்கமும் அழுத்தமும் குறைந்துவிடும். பாவ மன்னிப்பும் பரிகார பலியும் செலுத்தினால் குற்றமும் குறையும் நீங்கிவிடும். உண்மைதான். ஆயினும் இயேசு உணர்த்துகின்ற உண்மை பெரிது. வெறும் சடங்கும் ஆச்சார பலிகளை விட ஆண்டவனோடும் அடுத்தவரோடும் அயலாரோடும் வெறுக்கின்ற மக்களோடு மன ஒன்றித்து செய்த தவறுக்காக மன வருந்தி மனமாற்றம் அடைந்து வருந்தியனவரோடு நல்லுறவை ஏற்படுத்திய பின் ஆண்டவனுக்கு செலுத்துகிற பலியை இறைவனுக்கு ஏற்புடைய பலியாகும் என்பது முற்றிலும் சரியான புதிய வெளிப்பாடு மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்வுக்கும் உகந்தது. இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்வு வாழ ஒருவரை வாழ்த்துவோம், ஒருவருக்காக இறைவனில் செய்வோம், நம்பிக்கை கொடுப்போம். ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உமது அன்பிலும் பிறரன்பிலும் சிறந்து விளங்க எங்கள் யாவருக்கும் அருளை தாரும். ஆண்டவரே, ஆமீன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் பாருமே. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மடி தர்மம் கேட்டு
கேட்டு உன் கோவில் வந்தோம். மடிதன்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம். எம் மன்றாட்டை கேளும் ஐயா. கண்ணீரின் மொழியை கையேந்தி நின்றோம், கருணை விழியாலே எமை பாருமே. கனிவான குழந்தை முகம் பார்த்தாலே, கனிவான குழந்தை உம் முகம் பார்த்தாலே என் கவலைகள் மாறும் ஐயா. செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.